எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி, வணக்கம். குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். சார், இப்போது நீங்கள் எவ்வளவோ ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க உங்கள் லைஃப் டைமில். இதில் லீடர்ஷிப்புக்காக அப்பா என்ன ஒரு லீடர்ஷிப் அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நீங்கள் ஜென்ரலாக இதில் டாட்டா சொல்லுவீங்க, நேற்று டைட்டன் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதை தாண்டி லீடர்ஷிப்காக நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸ்னால் எதை சார் சொல்லுவீங்க? 2 ஸ்டாக் இருக்குது நான் வாங்கினது. இன்ஃபேக்ட் 3 ஸ்டாக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வாங்கினது விப்ரோ. ஓகே. பிரேம்ஜிக்காக இன்றைக்கும் நான் வாங்குறது கண்ணமுடியின் பிரேம்ஜிக்காக வாங்குறது விப்ரோ. அடுத்தது வந்து ஹோண்டா, சொய்சோரியோ ஹோண்டாக்காக வாங்குறது. அதே மாதிரி அக்கியோ மொரிட்டாக்காக வாங்கினது சோனி, ஆண்டி குரோவுக்கு வாங்கினது இன்டெல். இந்த கடைசி 2-3 பேர் வந்து அவங்க இறந்தப்புறம் நான் வாங்கினேன். அட்லீஸ்ட் அந்த கம்பெனிலையும் நான் ஷேர் ஹோல்டராக இருந்தேன், அவங்கள டச் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் வாங்கினது இந்த 3 கம்பெனி. விப்ரோ பற்றி நீங்கள் சொன்னீங்க, அவரோட லீடர்ஷிப்பில் அப்படி என்ன ஒரு விஷயம் பிடிச்சது நீங்கள் சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை இன்க்ளூட் பண்ணி அந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போன வாட்டி வெல்த்தை பற்றி கேட்டேன். ஆமாம், வெல்த்தோட ஃபிலாசபி பேசி கேட்டேன். சென்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ், தன்னை முன்னாடி வச்சுக்காம தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது. அவங்க அப்பாவும் பிரேம்ஜி, அவங்க அப்பாவை வந்து முஸ்லீம் லீக் ஜின்னா கூப்பிடுறாரு, முகமது அலி ஜின்னா. ஓகே, நீ பாகிஸ்தான் வான்னு. அவர் சொல்கிறாரு, என்னால் பாகிஸ்தான்லாம் வர முடியாது, என் ஊர் இந்தியா தான், நான் இந்தியாவில் தான் இருக்கேன். பிளானிங் கமிஷன், பாகிஸ்தான் பிளானிங் கமிஷன் கூப்பிட்றாரு, வரமாட்டேன்னுறாரு. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு, நீ வந்து பாகிஸ்தானோட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்துரு. அதெல்லாம் முடியாது, நான் இந்தியாவில் எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க, எனக்கு வந்து இந்தியா தான் என்னோடய பிஸ்னஸ்ஸு, ஊர் எல்லாமே இங்கே தான், நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னுறாரு. இன்ஃபேக்ட் முகமதுன்னு ஒருத்தர் தான் அங்கே போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக சேர்றாரு. அவர் மஹேந்திரா அண்ட் முகமதுங்கிற கம்பெனியோட பார்ட்னர். அந்த கம்பெனி தான் இன்றைக்கி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. அந்த முகமது தான் பாகிஸ்தானோட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போயிடணும். ஓகே, இவங்க டாட்டாவோட டீலர்ஸ். அதாவது பிரேம்ஜியை கூப்பிட்டாங்க, அவர் வரமாட்டேன்ட்டாரு. ஆன் த அதர் சைட் முகமதுங்கிறவர் போகிறாரு, அவர் தான் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட பார்ட்னர். ஆமாம், இன்ட்ரெஸ்டிங் சார். மஹேந்திரா அண்ட் முகமது தான் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஆகிடுச்சு. இவர் என்ன ஆகிடுறதுன்னா, ரொம்ப இவருக்கு 55 வயசு இருக்கிறச்சா ஹார்ட் அட்டாக்ல செத்து போய்டுறாரு பிரேம்ஜியோட அப்பா. ஓகே, அவருக்கு ஒரு அண்ணன் வேறு இருக்கிறான், அண்ணா துறவி ஆகிடுறான். இதனால் எதுலேயுமே எனக்கு வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. இவங்க வந்து ஒரு வனஸ்பதி பண்ணுற கம்பெனி, இட்ஸ் அ B2B கம்பெனி. ஓகே, FMCG கம்பெனிக்கு வனஸ்பதி சப்ளை பண்ணுறவங்க. இவன் ஸ்டான்ஃபோர்டில் டிகிரி படிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங். அசிம் பிரேம்ஜி. அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, வேறு யாரும் இல்லை, நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் ரெஸ்பான்சிபிள், நம்மளை நம்பி நிறைய பேர் அப்பாவை நம்பி நிறைய பேர் பணம் போட்டாங்க, உன்னை விட்டா கம்பெனி நடத்த ஆள் இல்லைன்னு பாதியிலே படிப்பை விட்டுட்டு திரும்பி ஊருக்கு வரான். அது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியை நடத்துறதுக்கு படிப்பை பாதியில் விட்டுட்டு ஒருத்தர் வரார். அந்த கம்பெனியை டேர்ன் அரவுண்ட் பண்ணி ஒரு மாதிரி ப்ராஃபிட்டபிள் ஆக்கி டக்குன்னு அப்போ வந்து பெரிய பிரிண்டர்ஸ் பெருசாகுது. ஸோ விப்ரோ பிரிண்டர்ஸ்னு எப்சனோட டைப் பண்ணாரு, யாரோட டைப், எப்சனோட தான். விப்ரோ எப்சன் பிரிண்டர்ஸ்னு விப்ரோ பிரிண்டர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணி விற்க பார்க்குறாரு, சோப் பண்ணுறாரு. இதெல்லாம் இதுவாக B2C பிகம்ஸ் B2B பிகம்ஸ் B2C. ஓகே, அங்கேருந்து சாஃப்ட்வேருக்கு போய்ட்றாரு. அவர் மேலே ரொம்ப நாளைக்கு ப்ரெஷர் வரும். இந்த விப்ரோ கன்சியூமருங்கிற பிஸ்னஸ் இருக்கிறதுனால தான் வந்து இந்த லிஸ்டிங் சரியாக இல்லை, சாஃப்ட்வேர் கம்பெனியோட வேல்யூவேஷன் ப்ராப்ளம்ங்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கடைசியில் ஒரு அண்டர் ப்ரெஷர் ஏர்லி 2000s லேட் 90sலையோ ரெண்டையும் பிரித்து விப்ரோ கன்சியூமர் தனி கம்பெனி ஆக்குறாரு, விப்ரோ சாஃப்ட்வேர் கம்பெனி தனி. அந்த விப்ரோ கன்சியூமரோட கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் அவரே வாங்கிடுறாரு, 95% அவருது. ஸோ தட் கம்பெனி பிகம்ஸ் ப்ரைவேட்லி ஹெல்டு கம்பெனி. அதுக்கப்புறம் அவர் யார்ட்லி ஆஃப் லண்டன், ஆயில் ஆஃப் உலே, அது மாதிரி பல சந்தூர் சோப்பு இதெல்லாம் வாங்கிடுறாரு. இப்போ வந்து இன்னொன்று பண்ணுறாரு, ஜியோட சேர்ந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் பண்ணுறாரு. விப்ரோ ஜின்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் சொல்கிறீங்க, ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ். லைட்டில் உங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க விப்ரோ ஜி. கடைசி மினிட்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஒரு கம்பெனியோட ஒரு இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர் தான் உங்களோட பண்ண முடியாதுன்னா விப்ரோ லைட்டிங் அவர் தனியாக பண்ணுறாரு.
விப்ரோ லைட்டிங்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸ்மார்ட் லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ. விப்ரோ லைட்ஸ்னு ம் 3 இன்சிடென்ட் சொல்கிறேன். ம் நான் ஜஸ்ட்டு காலேஜ் முடித்து உள்ளே வர சமயம் ம் நான் ஒரு செகண்ட் ஹேண்டு எஸ்டீம் கார் ஓட்டி பார்த்துருக்கேன். எஸ்டீம் காரில் ஓட்டி பார்த்துருக்கேன் ஓகே. பெங்களூரில். ம் எஸ்டீம். எஸ்டீம், மாருதி எஸ்டீம். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹேண்ட் பென்ஸ் வாங்குறாரு. ம் என்னது அவரோட எம்ப்ளாயிட்டேன்னு ஒரு செகண்ட் ஹேண்ட் பென்ஸ் வாங்குறாரு. ஓகே. எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஓனர். ஓனர் செகண்ட் ஹேண்ட் பென்ஸ். ம் அப்போ தான் அவர் பாம்பேயில் இருந்தார் ஆ ஃபஸ்ட்டு. பாம்பேயில் இப்போ தான் பெங்களூர் மூவ் ஆகிருக்காரு. பாம்பேலேருந்து பெங்களூர் ஒன்ஸ் அ வீக் வருவார். ம் ஸோ ஒரு ஃப்ளைட்டில் வருவார். விப்ரோவில் என்ன ரூல்னால் அவன் வந்து அவன் டாக்ஸி ஆட்டோ பிடிச்சி போயிடணும் மீட்டிங்க்கு. ஓகே. கார் வெயிட்டிங் இருக்கக்கூடாது. ஒரு டிரைவர் ம் அவன் விப்ரோவில் ஒரு பேரை வச்சுன்னு நிற்கிறான். ம் இவரை வெளில வர்றாரு. இவர் நினைக்கிறார் நம்மளுக்கு தான் கார் அனுப்பிச்சிட்டாங்கன்னு. அவன் வந்து கேட்குறான் எனக்கு தான் காருங்கிறான். உன் பேர் என்னன்னு கேட்குறான் டிரைவர். ம் இவர் பிரேம்ஜிங்கிறான். ம் இல்லை இல்லை இதெல்லாம் கிடையாது, நீலாம் சில்லற ஆளு. பெரிய மேனேஜர் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் சொல்லலாம் சேட்டர்ஜியோ ஏதோ பேர், பெங்காலி பேர். அவன் மேனேஜர் இருக்கான், மேனேஜருக்கு தான் காரு, உனக்கு தான் கார் கிடையாப்பான்ட்டான். ஓகே. அவர் வந்து டாக்ஸிக்கு போயிட்டான். ஆ அவர் எழுந்து போயிட்டார். இந்த சேட்டர்ஜி வரான். டிரைவர் பெருமையாக சேட்டர்ஜியில் சொல்கிறான், எவனோ ஒரு முசல்மான் பிரேம்ஜின்னு பேர் வச்சுன்னு வந்துட்டான். அவன் தான் அவன் வந்து என்னை கேட்டான், எல்லாம் சொல்லிட்டேன் நம்ம சாபுக்கு இருக்கு வண்டின்னு சொல்லிட்டான். அழப்பாவி. ஆ ஸோ அந்த மீட்டிங்காக தான் இவனும் வந்திருக்கான். ஆ ஸோ அந்த மீட்டிங் நடக்கிறது. ஃபுல் மீட்டிங் முடிகிற வரைக்கும் இவன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். பிரேம்ஜிக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், ம் வேற யாருக்கும் தெரியாது. ஓகே. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இவர் எழுந்து நின்று சாரி சொல்கிறான். ம் பிரேம்ஜி என்ன சொன்னான், சிரிச்சுனே என்ன சொன்னான், ஐ டென்ட் நோ விப்ரோ அரேஞ்ச் ஃபார் பிக்கப்ஸ் ஃபார் மேனேஜர்ஸ் இன் ஏர்போர்ட்ஸ் Okay. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இல்லை சரி, இப்போ இது எப்படி அவர் சொன்னது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் அது அனுப்புவீங்கன்றது எனக்கு தெரியாது அப்படின்னா? He didn't bother. நான் தான் ஓனர் ஆஃப் தி கம்பெனி. ஐ ஓன் தி 75% ஆஃப் தி கம்பெனி. ம் எனக்கு கார் கிடையாதுங்கிற என்னோட மேனேஜருக்கு ஆ எனக்கு கீழே 2 லெவல் 3 லெவல் கீழே இருக்கிறவனுக்கு தான் கார் வந்திருக்குங்கிறான். ம் வேறு எந்த மேனேஜர் சும்மா இருப்பான்? அவன் வேலையே போயிடும். இல்லை இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறது என்னென்னா, ஓனர் எனக்கே நான் கார் வேண்டான்னு சொல்லும்போது என் மேனேஜருக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னா வாட் பிஸ்னஸ் ஆர் யூ ரன்னிங்ன்றது கேள்வியா? கேள்வியே இல்லையா? ஆ. ஐ டிட் நோ தட் வி ஆர் என்டைட்டில் டு தட். ரைட்டா? இது ஒன்று. அப்படின்னா அது அவருடைய நெக்லிஜென்ஸ். அவரோட நெக்லிஜென்ஸ் எப்படி ஆகும்? அவன் என்ன சேர்மன் நான் பார்த்துட்டு இருப்பான் அதெல்லாம். பட் வாட் இஸ் சேயிங் இஸ் ஹி குட் ஹவ் செட் வை டிடன்ட் யூ சென்ட் ஃபார் அ கார் ஃபார் மீ. ஓகே. அதெல்லாம் சீனை போட்டிருக்கலாம். சீனே போடாமல் போயிட்டான். ஓகே ஓகே ஓகே, இது ஒரு ஆக்சிடென்ட் நினைக்கிறியா? இது நான் லைவாக சொல்கிறேன். எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், ம் ரமேஷ்னு பேர். ம் பின்னாடி பெப்சியில் போய் மேனேஜர் ஆகி ரிட்டையர் ஆகிட்டான். ம் அவன் வந்து ஒரு விப்ரோவோட லைட்டிங் டீலரோட எம்ப்ளாயியாக இருந்தான். அவன் கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஸோ ஒரு பைக்கில் அனுப்புவாங்க, மொப்பெட்டில். ம் பிரேம்ஜி வந்திருக்காரு கோயம்புத்தூருக்கு. ஓகே. ஹி வாண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மார்க்கெட். இவன் மொப்பெட்டில் டிவிஎஸ் 50 இவன் பின்னாடி ஏறி இருக்கிறாரு. ஆ எல்லா கடைக்கும் போக சொல்கிறாரு. இவன் கேள்வி கேட்பான், அவர் பார்த்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் என் பாம்பேலேருந்து வந்திருக்காரும்மா, இவர் மார்க்கெட்டை பற்றி கேட்பார், எல்லாம் கேட்பார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. எந்த லைட்டு, எது விற்கிற, ம் எது விற்க மாட்டா, அது இதுன்னு. எண்ட் ஆஃப் தி டே அந்த பையனோட சாப்பிட்டு ஃப்ளைட் ஏறி திரும்பி போயிட்டார். ஓகே. நீ என்ன பண்ணுவானா? விஜய் மல்லையா இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாருன்னு நான் ஒரு இதில் படிச்சிருக்கேன். அரகண்ட் ஃபெலோ. இதே மாதிரி கிங்ஃபிஷர் பியர் வந்து அது ட்ராமா. அது ஓகே. அது மாதிரி ஒழுங்காக இருந்தால் ஏன் நீங்கள் லண்டனில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான்? அடுத்தது என்ன பண்ணார் ரீசெண்டாக, ம் அவர் விப்ரோ ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, ம் அது மூலமாக நிறைய பண்ணிகிட்ருக்காரு. ம் தார்வாடில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டார். ஓகே. அந்த ஸ்கூலு பார்க்கறதுக்கு கூப்பிடுறான். ம் போயிட்டார். ம் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டு போயிட்டார். ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு ஏத்தாப்பில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ம் உள்ளே போயிட்டார். எதுக்குன்னா விப்ரோ சோப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஓகே. விப்ரோ சோப்பெல்லாம் இருக்குது, அங்கே ஒன்றும் இல்லை. ம் இங்கேருந்து அடுத்த சூப்பர் மார்க்கெட் எங்கன்னா தார்வாடில் ஒன்று தான் இருக்குது. ம் இங்கேருந்து இப்படி போனீங்கன்னா 3 கிலோமீட்டர்னு. காரில் ஏறி அங்கே போயிட்டார். 3 கிலோமீட்டர் அங்கேயும் இல்லை. ம் அங்கேருந்து கூப்பிட்டு அவன் ரீஜனல் மேனேஜர்கிட்ட பேசுகிறாரு. ம் அவன் இல்லாத பிலிமெல்லாம் காட்டிட்டு இருக்கிறான். ஓகே. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தார்வாடில் இருக்கிறது 2 பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, 2த்துலேயும் நம்ம ப்ராடக்ட்டு காணும். ம் நான் இங்கே தான் இருக்கேன், அவனா கொடுக்கட்டுமான்னு. இது 3மே என்ன காட்டுறது, ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருந்த பணத்துக்கு மரியாதை எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கோ. ம்
நம்ம செகண்ட் ஹேண்டு. ம் அடுத்தது அட் நோ பாயிண்ட் ஹீ த்ரூ ஹிஸ் வெயிட் அரவுண்ட். நான் தான் எம்டின்னு. ம் 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 மார்க்கெட் ரிசர்ச்சுக்கு 3வது மனுஷன் கொடுப்பாங்கிறதுக்கு வெயிட் பண்ணல, அவரே இறங்கிட்டார். அவரே இறங்கிட்டான் 2 வாட்டி. தப்பாக இருக்குங்கிறதுனால எம்ப்ளாயியை ஃபயர் பண்ணல, கரெக்ட் பண்ணிக்கோன்னு தான் சொல்கிறோம். இதுதான் மார்க் ஆஃப் லீடர்ஷிப். இப்போ ஏன் விப்ரோ கண்ண முடின்னு வாங்கன்னு சொல்கிறேன்னு தெரியுதா? தேங்க்யூ சார். ஸோ லீடர்ஷிப் அதோட பேஸ் என்ன, எப்படி எப்படி எவால்வ் ஆகுதுன்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.